வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் என்று தன்னைத்தானே அழைத்து கொள்கின்ற இளைய காமராஜர் நம்ம விஜய் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் எப்படி இருக்கு? யாரு கூட போய் கூட்டணி சேர போறாரு? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஒரு அரசியல் அனாதை தம்பி. என்ன யாராவது கூட்டணியில சேர்த்துங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் யாரையும் கேட்கல. எத்தனையோ பேர் கேட்ட போதும் இல்ல நாங்க தனிச்சுதான் நிப்போம் அவர் சொல்றாரு. ஆனா இவரு என்ன யாராவது கூட்டணியில சேர்த்துங்க ப்ளீஸ், என்ன யாராவது கூட்டணியில சேர்த்துங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடாத நிலைமையில அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரை அரசியல் அனாதை என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கு? இவர் இந்த கூட இருக்கிற ஜால்ராக்களினுடைய பேச்சுக்கள் புரியுதா, விசிலடிச்சாங்குஞ்சுகளோட துண்டு சுத்தல், இதையெல்லாம் பார்த்து தனக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதா அவர் நம்பினாரு அப்படின்னு சொன்னா அது அவரை கொண்டு வந்து எங்க நிறுத்தும்னா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முச்சந்தில நிறுத்திடும். மறுபடியும் அண்ணன் சீமான் கூட கூட்டணிக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. உறுதி கிடையாது, ஆனா அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு கிழக்குல சந்திரகுமார் அப்படின்னு ஒருத்தர், அவர் நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் கூட நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்தேன், ஆனா பூத்துல உட்கார்றது கூட அவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த தடவை தேர்தல் வரட்டும், பூத்து யார் கையில இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். கட்சியில இருந்து நீக்கப்படுறவங்களை பத்தின கவலை எல்லாம் யாருக்கும் கிடையாது. ஆனா பொறுப்பாளர்கள் சந்திக்கும் போதே அதிமுக பாஜக கூட்டணியில இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடக்கிறதா ஒரு முக்கியமான நாளிதழ் செய்தி வெளியிட்டு இருக்கு. அது ஒரு நகைச்சுவை நாளிதழ். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா? நல்லா இருக்கு தம்பி. பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பாமகவுல ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில மோதல் உச்சத்தை தொட்டு இருக்கு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களுடைய தலைமைக்கான போட்டியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய முடிவு தான் என்ன? பாமகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இல்ல, பாமகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின தெளிவு எனக்கு இல்லை. சரி. ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு தெளிவான, ஒரு நேர்மையான சிந்தனை கொண்ட, ஒரு சரியான ஒரு தலைவரா அவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்துல இருந்து அவரை பார்க்கிறோம். அவர் கட்சி வன்னியர் சங்கமாக அவர் ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சிக்கு பேர் என்னென்னமோ வச்சிருக்கலாம், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வச்சார். உழைக்கும் மக்களோட பிரதிநிதியா தன்னை முன்னிறுத்தினதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கட்சியினுடைய அடையாளத்துல ஊதா வண்ணத்தை கொண்டு வந்தார். நீல வண்ணத்தை கொண்டு வந்து தன்னுடைய கட்சியினுடைய முன்னோடிகளுடைய படங்களை வைக்கும்போது தைரியமா அம்பேத்கர் படத்தை முன் வச்சார். ஆமா, புரியுதா உங்களுக்கு? அம்பேத்கர், மார்க்ஸ், ஈவேரா இவங்களோட படம்லாம் இருக்கும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களை அழைத்து தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரிகள், அம்பேத்கரிஸ்டுகள், அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், அம்பேத்கரிஸ்டுகள், இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து பேச விட்டு தன் சமூகத்தை சேர்ந்த அல்லது தனது கட்சியை சேர்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு இவங்க பேச்செல்லாம் கேளுங்க, இதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா மதிப்புக்குரிய அண்ணன் பழனி பாபா அவர்களை ஊரூரா அனுப்பி இந்த வன்னியர் இளைஞர்கள் மத்தியில பேச வைத்து அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார். இப்ப இதையெல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்தார் என்பது தமிழ் சமூகத்துக்கு தெளிவா தெரியும். நிச்சயமா. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஐயா சொல்றார், கிட்டத்தட்ட 96,000 கிராமங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இந்த முதிர்ச்சி இருக்குல்ல, இந்த அனுபவம் இருக்குல்ல, இந்த சமூக அக்கறை இருக்குல்ல, இது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்களா? அன்புமணியை கேட்கறீங்க, எடுத்திருக்கீங்களா? அப்ப அனுபவம் மிக்க அவரை நீங்கள் ஏன் பின்பற்றக்கூடாது? அவர் சொல்லுவதை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? அவருக்கு முன்னாடி அவர் சொல்றது மாதிரி மைக்க தூக்கி ஏன் வீசுனீங்க? அது மேடை நாகரிகமா? ஒரு கற்றறிந்த ஒருத்தரோட செயல்பாடா? அம்மாவை ஏன் அடிக்க போறீங்க?
எதற்காக அப்படி நடத்துறீங்க? இல்ல அதையெல்லாம் அன்புமணி மறுத்து இருக்கிறாரு. இல்ல நான் அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாது. கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜி.கே. மணி அவர்களை மேடையில நீங்க எப்படி நடத்துனீங்க? இதையெல்லாம் அவர் வந்து முன் வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பண்பற்றவரை நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நான் கூட வந்து அன்புமணி அண்ணன் மேலே வந்து நான் வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கல. நான் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு அனுபவமும் ஆற்றலும் மிக்க ஒருத்தர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து அரசியல் களத்தில் பார்த்துக்கிட்டு வரும்போது பல்வேறு முரண்பாடுகள் ஐயா மேலே நமக்கு இருக்குது. அவருடைய சாதிய ரீதியான செயல்பாடுகளில் நமக்கு உடன்பாடு கிடையாது. தலித்து மக்களை மட்டும் புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாம் நான் ஒருங்கிணைத்து அரசியல் செய்கிறேன் அப்படின்னு போன அவருடைய செயல்பாட்டை நான் வந்து ரொம்ப ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் செயல்பாடாகவும் விமர்சனத்துக்குரிய ஒரு செயல்பாடாகவும் நான் பார்க்குறேன். அதெல்லாம் நான் ஏற்கலை. அதே நேரத்தில் இந்த இருவர்களுக்கும் நடக்கிற அந்த சண்டையில ஐயா ராமதாஸ் பக்கம் நம்ம நிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப எதிர்காலத்துல இது எங்க போய் முடியும்? இப்ப முக்கால்வாசி வந்து கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அன்புமணி தான். அதாவது கட்சிக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. இன்னைக்கு ஒரு அதிகார மட்டத்துல கட்சியோட பிரதிநிதிகள் யாரும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து அன்புமணி தான். ஒழுங்கா என் பேச்சை கேட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு 2 எம்பி இருந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. என் பேச்சை கேட்காம பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பின்னடைவு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க எதுக்காக இந்த அளவுக்கு மோதல் போக்க கையில் எடுத்திருக்கிறாங்களோ அந்த 2 கட்சியுமே பாஜக அதிமுக இவங்க 2 பேருமே கூட்டணி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோதலுக்கான அவசியமே இல்லாம இல்லை. எப்பவுமே ராமதாஸ் ஐயாவுடைய அந்த திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் பண்ற இடத்துல அவர் இருப்பார். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதுதான் தொடக்க காலத்துல இருந்து அவருடைய அரசியல். திமுகவோடு ராமதாஸ் ஐயா வந்து கூட்டணிக்கு போறாருன்னா இவர் டிமாண்ட் பண்ணுவார், எனக்கு இத்தனை சீட் வேணும்னு. இவர் ஐயா வேணுங்கிற இடத்துல அந்த திமுக இருக்கும். அண்ணா திமுகவோட ராமதாஸ் ஐயா கூட்டணிக்கு போனா டிமாண்ட் பண்ணுவார். அண்ணா திமுக ராமதாஸ் ஐயா நமக்கு வேணுங்கிற இடத்துல இருக்கும். இத அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவற விட்டுட்டாரு. பிஜேபி கூட்டணியில டிமாண்ட் பண்ற இடத்துல நீ இல்ல, கொடுக்கறத வாங்கிக்கிற இடத்துக்கு நீ தாழ்ந்து போயிட்ட அப்படிங்கிறது தான் ஐயாவோட குற்றச்சாட்டு. புரியுதா உங்களுக்கு? அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அமித்ஷா வந்து இங்க வந்து நான் ஒரு கூட்டணி உருவாக்க போறேன்ட்டு வர்றாரு அவர். அப்படி வருகிற போது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கமாண்ட் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. எதுவுமே அவர் பேசவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அதே மேடையில நீ போய் உட்கார்ந்துருந்தா நீ எப்படி டிமாண்ட் பண்ண முடியும்? நீங்களும் அமைதியா தான் இருந்திருப்பீங்க. நீ எந்த டிமாண்டும் பண்ண முடியாது. நீ டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய தேவையை அவர்களுக்கு உணர்த்தணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ குற்றச்சாட்டுகளை மதிப்புக்குரிய சண்முகம் சிபிஎம்மினுடைய தலைவர் குற்றச்சாட்டுகளை திமுக மேல முன் வைக்கிறார் மக்கள் மன்றத்துல. ஏன்னா அவர் வந்து டிமாண்ட் பண்ண போறாரு. நீ ஒன்னும் யோக்கியம் கிடையாது, நாங்க இல்லாம நீ ஜெயிக்க முடியாது, கூட்டணி இல்லாம நீ இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை அப்படின்னு ஒரு டிமாண்டை முன் வைக்க போறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்த போறேன்னு அறிவிக்கிறார். என்ன காரணம்? அவர் டிமாண்ட் பண்ண போறாரு. இந்த இடத்த ராமதாஸ் ஐயா மிக சரியா பயன்படுத்துவார். அன்புமணி அண்ணனுக்கு இந்த இடம் புரியல, தவற விட்டுட்டாரு, பிஜேபி கிட்ட தவற விட்டுட்டாரு அப்படிங்கிறது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டு. பொறுத்து இருந்து பார்க்கணும் பாமகவில் என்ன நடக்குது அப்படின்னு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டினீங்க. சிபிஐஎம் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் திமுகவை டிமாண்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. கூட்டணி இல்லாம திமுக வென்றதே கிடையாது, கூட்டணி கட்சிகளை திமுக அனுசரிச்சுதான் ஆகணும், அதனால இந்த முறை நாங்க வந்து கூடுதலா சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு ஐயா சண்முகம் சொல்லி இருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவனும் நானும் கூடுதலா சீட்டு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு இருக்கோ? உறுதியா ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்ட சீட்டு கொடுப்பாங்களா? கேட்ட சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, இப்ப இந்திய அரசியலில் உருவாக போற ஒரு புதிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டரசு. ஓகே, அதாவது கூட்டணி அரசு, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கீடு. அது இல்லாம இனி தமிழகத்தை பொறுத்தளவுல
அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்னமோ தாங்கள் மட்டும் ஜெயிச்சு வந்துட்டது மாதிரி. இப்ப திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கு, திமுக மட்டும் தனிச்சு நின்று ஜெயிச்சு வந்துருச்சா? இல்ல, வாய்ப்பே இல்ல. அதுதான் சண்முகம் ஐயா சொல்றாருல்ல. நீங்க வந்து என்னமோ தனியா நின்று ஜெயிச்சு வந்துட்டது மாதிரி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறீங்க, கூட்டணிகளை எதுக்குமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ கூட்டணிக்கு வந்து அரசியல் பங்கு இருக்கணும், அரசு அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கணும், அமைச்சரவையில் அவங்க இருக்கணும். அப்பதான் அவங்க டிமாண்ட் பண்ண முடியும். கொடுக்குமா திமுக? கொடுக்கலன்னா தோத்து போவோம். அதுக்கு தான் இங்க பாருங்க, தோழர் சண்முகம் அவர்களுடைய பேச்சை நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அதுக்கு தான் அவர் வரலாறை சுட்டி காட்டுறாரு. கூட்டணி இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. நாங்க ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோட திமுக ஒன்னும் கூட்டணியில இல்லாத தூய்மையாளர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு தேவைப்பட்ட போது நீ போய் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துகிட்டு இல்ல, அப்படி நீ சேரும்போது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி தானே இருந்துச்சு. அது மாதிரி அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாங்க, நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இல்லை, திமுகவுடன் தான் கூட்டணி. அதே மாதிரி நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இல்லை, அண்ணா திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கு போயிட மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? இல்ல, அண்ணன் திருமாவளவன் தான் வெளிப்படையா அறிவிக்கிறாரு, கேட்ட சீட்டை கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் வந்து கூட்டணியில தான் இருப்பேன், திமுக கூட தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. புரியுதுங்க. ஆனா தோல்வி அடைவாங்க அப்படின்னு தெரிஞ்ச அதிகாரத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தோல்வி அடையும் அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா எங்க அதிகாரம் வருமோ அங்க போயிருவாங்க. இல்லண்ணே, இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் கேக்குறேன்னா, இப்ப கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையே எடுத்துக்கோங்க. திமுக வந்து சிபிஐக்கும் சிபிஐஎம்முக்கும் 6 சீட்டு கொடுத்தாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே 6ல் 2 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சி எந்த தைரியத்துல எங்களுக்கு வந்து கூடுதலான சீட்டு வேணும் அப்படின்னு போய் திமுகவை கேட்க முடியும்? கொடுத்த சீட்டை ஜெயிச்சிங்களா? 3ல் 1 பங்கு தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு திமுக வந்து சுட்டி காட்டாதா? இல்ல, அவங்க சுட்டி காட்டணும். ஆனா இப்ப நாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டா, சீட்டு நாங்க டிமாண்ட் பண்ற சீட்டை தர முடியுமா முடியாதா? நாங்க இருக்கணுமா வேணாமா? முடியாதுன்னு சொன்னா இப்ப வெளியில போயிருவோம். எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, இங்க போனாலும் 2 சீட்டு தான், அங்க போனாலும் 2 சீட்டு தான். தோத்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. எங்களுக்கு இங்க போனாலும் 2 சீட்டு, அங்க போனாலும் 2 சீட்டு. நாங்க என்ன தமிழ்நாடு முழுதும் அரசியலா பண்ணிட்டு இருக்கோம்? கிராமமா கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோமா? ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருந்த கட்சி இன்னைக்கு நாங்க சுருங்கி தானே வந்திருக்கிறோம். வாழ்க்கை கட்சியினுடைய லட்சியமே இங்க தலைமையகத்துல உட்காந்துக்கிட்டு கூட்டணி பேரம் பேசுறது மட்டும் தானே. கூட்டணி பேரம் பேசிருச்சா துண்டை உதக்கி தோல்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் காசும் வாங்கி பழகிட்டோம். இந்த கட்சிக்கு ஒரு 15 கோடி, இந்த கட்சிக்கு ஒரு 10 கோடின்னு கம்யூனிஸ்டுகள் கையேந்தி பழகிட்டாங்கல்ல. அதனாலதான் இப்ப உண்டியல் குடுக்கறது இல்ல, ஒரு நல்ல லம்பா வந்துகிட்டு இருக்கு. ஒரு தொகுதிக்கு இப்ப எதுக்கு நம்ம ஐயா மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் ஏன் சீட்டு அதிகமா கேட்கிறாரு? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 கோடின்னா 10 சீட்டு கொடுத்தா 100 கோடி வருது இல்ல கட்சிக்கு. லம்பா ஒரு அமௌண்ட் வருது இல்ல. கம்யூனிஸ்டுங்கண்ணே, என்ன இவ்வளவு மலிவா விமர்சனம் பண்றீங்க? தம்பி, 15 கோடி வாங்கினவங்க 100 கோடி வாங்க மாட்டாங்களா? சரி, அதான் ஏற்கனவே மலிவா போயிட்டாங்களே, அதான் கீழ்த்தரமா ஆயாச்சே. அப்புறம் என்ன? சரி, காலை பிடிச்சா 100 கோடி கொடுப்பாங்கன்னா காலை பிடிப்போம், கழுத்தை பிடிச்சா 100 கோடி கொடுப்பாங்கன்னா கழுத்தை பிடிப்போம். இல்லண்ணா, திமுகவே இந்த தேர்தல்ல 200 சீட்டுக்கு குறையாம நிக்க போறதா சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறது 34 தான். அதுல இவங்க எவ்வளவு கூடுதலா கேட்க போறாங்க? இவங்களுக்கு எவ்வளவு அவங்க கொடுத்துட போறாங்க? மிஞ்சி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா? தம்பி, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு தமிழன் தெளிவா சொல்லி வச்சிருக்கான். அங்க எங்க அப்பாவுக்கு வாய் சரியில்லை, அவர் நாங்க 200 இடத்துல நிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்துதான் இவங்க எல்லாம் இப்ப உஷாராயி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இதுல பெரிய டிமாண்டர் யாரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. நீங்க பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க முடியாதுங்க. காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குதுன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப 34 சீட்டு தான் அப்படின்னு சொன்னா அப்ப காங்கிரஸுக்கு எவ்வளவு தருவீங்க? அதானே. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், அப்பா வாயில பிளாஸ்டரி போடணும். புரியுதா? 200 சீட்ல நாங்க நிப்போம் அப்படின்னா 234லயும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்றாரு. ஆமா, அப்படின்னு இது வந்து ஒரு கட்சியினுடைய அவங்களோட நம்பிக்கையாவது இருக்கலாம். தம்பி, இருக்கட்டும், அவர் 234 ஜெயிக்கட்டும். அந்த அளவுக்கு அவர் கொடுத்த 517 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி ஐயா சண்முகத்துக்கிட்ட ஆதாரத்தை காட்டட்டும்.
புரியுதா நான் சொல்றது? ராஜா என்ன சொன்னாலும் சண்முகம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு தம்பி. உங்களுக்கு கணக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஆமா, இப்ப திமுகவை கடுமையா விமர்சனம் வேற செய்ய தொடங்கி இருக்காரு. அதனால தம்பி இந்த கூட்டணி பேரங்கள் இன்னைக்கு தொடங்கினதுக்கும் தங்களுக்கு அந்தந்த கட்சிகளும் தங்களுக்கு அதிகமா சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். அவரு நம்ம கூட்டணிகளை அனுசரிச்சு நம்ம வந்து திமுக அதிகம் தொகுதியில நிக்கணும். ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமாண்ணே, நம்மளை விட்டா இவங்களுக்கு ஏது நாதி, நம்மளை விட்டு எங்க போறாங்க, கொடுத்த சீட்டை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க, அதனால நாம நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம்னு தைரியத்துல பேசிட்டாரோ, இவங்க இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரோ? இருக்கலாம். அதிகார திமிர் இருக்குல்ல தம்பி, அது எப்பவுமே இப்படி எல்லாம் வந்து செய்ய வைக்கும். ஆனா நிலைமை தலைகீழ மாறிடுச்சே. சண்முக ஐயா பேசுனதை பார்த்து தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சல இருக்கு. ஆமா, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்ல அப்படிங்கிறாரு. இவர் விமர்சனத்துக்கே நீங்க எப்படின்னா, அமைதியா இருக்கிற எங்க அண்ணன் தொல் திருமாவளவன் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான் செத்து சுண்ணாம்பாயிருவீங்க. சரிண்ணா, அதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய கேலி கூத்துகள் நடக்கும். இறுதியா இன்னொருத்தருடைய தேர்தல் தயாரிப்புகளை பத்தியும் நாம பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் என்று தன்னைத்தானே அழைத்து கொள்கின்ற இளைய காமராஜர் நம்ம விஜய் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் எப்படி இருக்கு? யாரு கூட போய் கூட்டணி சேர போறாரு? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஒரு அரசியல் அனாதை தம்பி. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க தம்பி, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இல்ல தம்பி. இந்த தனிச்சு நிக்கிற சீமான் அண்ணன் பார்த்து நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. கரெக்ட், அரசியல் அனாதை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா என்னை யாராவது கூட்டணியில சேர்த்துக்குங்க ப்ளீஸ், என்னை யாராவது கூட்டணியில சேர்த்துங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் யாரையும் கேட்கல. எத்தனையோ பேர் கேட்ட போதும் இல்ல நாங்க தனிச்சுதான் நிப்போம் அவர் சொல்றாரு. ஆனா இவரு என்னை யாராவது கூட்டணியில சேர்த்துக்குங்க ப்ளீஸ், என்னை யாராவது கூட்டணியில சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடாத நிலைமையில அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரை அரசியல் அனாதை என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கு சொல்லுங்க பாப்போம். கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? முதல் தேர்தலை சந்திக்க போறீங்க. முதல் தேர்தலில் நீங்க முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசியல்வாதிகளுக்கு நான் உணர்த்துகிறேன்னு சொல்லி 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி நிரூபணம் செய்வதை விட்டுவிட்டு கூட்டணிக்கு அலையிறது இழுக்கு இல்லையா? புரியுதுங்களா? கேவலமா இல்லையா கூட்டணிக்கு அலையிறது? இதுல என்ன இழுக்கு இருக்கு? இப்ப நீங்க தான் சொன்னீங்க, இந்தியாவுடைய அரசியல் களம் மாறிக்கிட்டு இருக்கு, எதிர்காலம் என்பது கூட்டரசா மாறிக்கிட்டு இருக்கு, கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்துல பங்கு தர மாதிரியான ஒரு அரசியல் களம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அதை வந்து விஜய் ரொம்ப போல்டா தைரியமா மேடையிலேயே அறிவிச்சாரு. இதை எப்படி இழுக்குன்னு சொல்ல? கூட்டணிக்கு யாராவது வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாருன்னு மற்றவர்களுக்கு தெரியணும். முதல்ல உங்களுடைய வலிமையை நீங்க நிரூபிக்கணும். இத எல்லா கட்சியுமே செஞ்சிச்சு. ஓகே, ஆனா நீங்க எதையுமே செய்யாம வந்து நின்னுகிட்டு என்னோட எல்லாரும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா, என்னோடு எல்லாரும் கூட்டணி வாங்கன்னு சொன்ன விஜய் என்ன யாராவது கூட்டணியில சேர்த்துக்குங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு மாறிவிட்டார். அவர் வலிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் வெளியாகுது. அவருக்கு வந்து 27 விழுக்காடு வாக்குகள் இருக்கு, 17 விழுக்காடு மக்கள் வந்து அவர்தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறதாலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா? எங்களை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி மோடிக்கும் ராகுலுக்கும், இதுக்கு நடுவுல சீமான் யாரு? எப்படி சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க? அவர் ஒரு மாநில கட்சி தான். மாநில கட்சி, அவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? இவர் பேசாம ஓரமா உட்காந்து கோழி கொண்டு விளையாட வேண்டியதானே? இவங்க விளையாடுற ஃபுட்பால்ல ஏன் அவர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க, நக்கல் அடிச்சாங்க. ரொம்ப அதிமேதாவிகள் அரசியல் ஞானிகள் எல்லாம் உட்காந்துட்டு சொன்னாங்க, கருத்து கணிப்புல துளியோண்டு இடம் கூட நமக்கு கொடுக்கல, 2% ஓட்டு கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் என்ன வாக்களிச்சாங்க? 8.22% வாக்களித்து இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறி இருக்கு. இதுதாங்க கருத்து கணிப்பு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஃபேக். அதனால ஆனா அதை அவர் பெருசா நம்புறாரு போலயே. இப்போ வரைக்கும் ரொம்ப தைரியத்துல அரசியல் களத்துக்கு வந்து வேலை செய்யாம நம்மளை நம்பி நிறைய பேர் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் கூட்டணிக்கு வந்துருவாங்கன்ற நினைப்பிலே இருக்காரு போலயே. தம்பி, இப்படி நினைப்புல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயா விஜயகாந்த் இருக்காங்க, சரி, ஐயா கமலஹாசன் இருக்காரு. கமலஹாசன் எல்லாம் முதலமைச்சர்னு நம்பினாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஏதோ கொடுக்கறத கொடுங்கய்யா அப்படின்ட்டு போயிட்டாருல. அதுவும் ஒரு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர். இதை விட ஒரு வெக்க கடன விஷயம் என்ன இருக்க முடியும்? அதனால
இவர் இந்த இந்த கூட இருக்கிற ஜால்ராக்களினுடைய பேச்சுக்கள் புரியுதா, விசிலடிச்சாங்குஞ்சுகளோட துண்டு சுத்தல், இதையெல்லாம் பார்த்து தனக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதா அவர் நம்பினாரு அப்படின்னு சொன்னா அது அவரை கொண்டு வந்து எங்க நிறுத்தும்னா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முச்சந்தியில நிறுத்திடும். அதனால அவர் உண்மையாவே ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதியா தன்னை உணர்ந்தாரு அப்படின்னா 234 தொகுதியிலும் தனித்து நிற்பதற்கான வேலைகளை இறங்கி செய்யணும். ஆனா அப்படி நின்னாருன்னு வைங்க, ஓட்டுகள் வந்து பயங்கரமா சிதறும், மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா என்ன நடக்கும்? இல்ல இப்ப யாரு அவரோட வருவா பாருங்க. நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது. ஆனா இப்படி ஒரு தகவல் வந்துச்சு, மறுபடியும் அண்ணன் சீமான் கூட கூட்டணிக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. உறுதி கிடையாது, ஆனா அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு அப்படிங்கிறத நம்புற ஒரு ஆளு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான். உங்களை வழி நடத்தணும், உங்கள் பின்னால் இருக்கிற இளைஞர்கள் கூட்டத்தை அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும், அரசியல் படுத்தணும் அப்படின்னு தொடக்கத்துல நினைத்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்க பாருங்க செயல்பாடு, அது ஈனத்தனமான செயல்பாடு. அந்த செயல்பாட்டுக்கு பிறகும் உங்களோடு பயணிப்பதை ஒருபோதும் அண்ணன் கனவு கூட காண மாட்டார். இல்ல தம்பி தானே ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டாருன்னு மன்னிக்க மாட்டாரா? தம்பி நீங்க இரண்டகர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. வீடு தேடி வந்து அறிவுரை பெற்று திரும்ப ஒரு 10 நாளுக்குள்ள மேடையில ஏறி ஒரு தன்னோட எதிரியை யாரை அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னா சீமானை அடையாளப்படுத்துறீங்க. புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய இரண்டகம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கொள்கையை பிரித்து காட்டியதே சீமான் அவர்கள் தானே. திராவிடம் நமக்கு எதிரி, அரசியல் எதிரி, ஆரியம் நமக்கு இன எதிரி அப்படின்னு உங்களுக்கு பிரிச்சு காட்டினதே எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தானே. உங்க வாயிலையும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்ல கொண்டு வந்து வச்சதே அவர் தானே. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரை நீங்க முதல் மேடையிலேயே நீங்கள் இழிவு செய்ய வேண்டும், அவரை தனக்கு எதிரியா நிறுத்தணும் அப்படின்னு நீங்க என்றைக்கு நினைத்தீர்களோ நீங்கள் எங்களுக்கு எதிரிதான். களத்துக்கு வாங்க பாப்போம். எல்லாரும் சொல்றாங்க வந்து விஜயனுடைய வருகை என்பது சீமானுடைய வாக்கு வங்கியை பாதி. என்னுடைய அடுத்த கேள்வியும் அதான், விஜயனுடைய வருகை சீமானுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு பாதிக்கும். இந்த வாட்டி வந்து குறைஞ்சது சரிபாதி வாக்குகளை சீமான் வந்து இழப்பாரு, 4 விழுக்காடு தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க தம்பி? தமிழ்நாடு முழுதும் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு கடந்த 15 ஆண்டுகளாக பயணிக்கிற தம்பிகள் விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல அஜித் ரசிகர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பியாக மாறிய ஒருத்தன், கருத்தியலாக அரசியலாக வென்றெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தன் கழுத்து 2 வெட்டினாலும் நடிகனை நம்பி போக மாட்டான் தம்பி. நான் அது உறுதி தர்றேன் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்தேன். அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தியலை, அவர் தத்துவத்தை, அவர் கொள்கையை ஏற்று நின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் ரசிகனாய் இருக்கிற என் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிற ஒரு நடிகன் வந்து பின்னால நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சி தம்பி கூட போக மாட்டான். அதை நாங்க உறுதியா நம்புறோம், அதுதான் உண்மை. அதனால விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால எங்கள் கட்சியில் எங்களோடு பயணிக்கிற ஒரு தம்பி கூட போக மாட்டான். விஷயம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஒரு முக்கியமான நபர் வந்து போறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்கன்ற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம். தம்பி மென்மே கோ அண்ட் மென்மே கம். தனி மனிதர்கள் போவார்கள், தனி மனிதர்கள் வருவார்கள். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நீங்க குறி வச்சு சொல்றதுக்கு அதை ஏற்க முடியாது. ஒண்ணு நடக்கும், அதை மட்டும் நான் ஏற்கிறேன். விதி விலக்குகள் விதி ஆகாது. ஒண்ணு நடக்கும் தம்பி, அதை நான் ஏற்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்களிக்கிற தகுதி இருக்கிற விஜயனுடைய ரசிகர்களா இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் பயணிக்காத தம்பிகள் சீமானனுக்கு வாக்களித்திருப்பார்கள். அவர்கள் இப்ப வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வேணா நான் ஏற்பேன். புரியுதா உங்களுக்கு? வெளியில இருந்திருப்பாங்க, யார் ஓட்டு போடுற வயசு வந்திருக்கும் அவங்களுக்கு, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாது. அப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடுவோம்னு அவங்க வாக்களித்திருப்பாங்க. அவன் ஒரு விஜய் ரசிகர்களா இருக்கலாம்.
இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அவன் போய் விஜய்க்கு வாக்களிப்பான் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கிறேன். ஆனால் அண்ணன் சீமானோடு பயணிக்கிற தம்பிங்க இருக்கான் பாருங்க, அவன் ஒருபோதும் நடிகன் பின்னால் அவருடைய கொள்கையை புரிந்து அவருக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அண்ணன் சீமானு விட்டு கொடுக்க மாட்டார்கள். இதுதான் வந்து உண்மை. சரிண்ணே, இப்ப நாம் தமிழர் கட்சியோட தயாரிப்பு வேலைகள் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி கடந்த ஓராண்டு காலமாவே அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை தலைகீழ மாட்டி போட்டார். அப்படியா? ஆமா. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் 60 ஆண்டு காலமாக இங்க கோலோச்சி கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய கட்டமைப்பு கூட இந்த வழக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஈரோடு கிழக்குல சந்திரகுமார் அப்படின்னு ஒருத்தர், அவர் நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் கூட நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்தேன், ஆனா பூத்துல உட்கார்றது கூட அவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த தடவை தேர்தல் வரட்டும், பூத்து யார் கையில் இருக்குன்னு அவர் வந்து தெரிஞ்சுக்குவார். எல்லா கட்டமைப்பையும் நிறைவு செய்து விட்டோம். எங்கள் தம்பிகள், நாங்கள் அமராத பூத்தே தமிழ்நாட்டில் இருக்காது. பூத்துல இந்த அல்சாட்டியம் பண்றது, பூத்துல வந்து கள்ள ஓட்டு போடுறது இனி ஒருபோதும் எந்த பூத்துலயும் நடக்க முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா கடும் விளைவுகளை திமுக சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கள்ள ஓட்டு போடுறதுல வந்து அதற்கான ரைட்ஸை வாங்கி வச்சிருக்கிறது திமுக தான். வாங்கி பிஹெச்டி முடிச்சவங்க திமுக தான். திமுக தன்னுடைய கட்சியில் பயணிக்கிற அந்த வயதானவர்கள் இருக்காங்க பாருங்க, அவ்வளவு பேரும் கடும் விளைவுகளை இனி சந்திக்க நேரிடும். நாம் தமிழர் கட்சி பூத் கமிட்டி வரைக்கும் கட்டமைத்திருக்குது. ஒவ்வொரு பூத்லையும் குறைஞ்சது 200 பேர் நிப்பான். புரியுதா நான் சொல்றது? அதனால இறுதியா எத்தனை தொகுதிகள்ல வேட்பாளர்களை நியமிச்சிருக்கிறோம்? இதுவரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 80% வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை அறிவிச்சிட்டாங்க. சிறப்பு. புரியுதுங்களா? நான் சென்னையின் 1000 விளக்கு தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். வாழ்த்துக்கள்ண்ணே. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோல முதன்மையான பொறுப்புல இருக்கிறவங்க யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அறிவிச்சாச்சு. தம்பி இடும்பவனம் கார்த்திக்கு, பாத்திமா பர்கானா போன்ற முதன்மையான பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேட்பாளர் தொகுதி வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 6 மாதங்களா நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சின்னமும் கிடைச்சிருச்சு. களத்துல கடுமையா போராடிட்டு இருக்கோம். கட்டமைப்பும் நிறைவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. மாவட்டமாக கூப்பிட்டு அண்ணன், முதல்ல இருந்து அண்ணன் கிடையாது, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அண்ணன் கிடையாது. அப்டேட் ஆயிட்டாரா? இன்னைக்கு பக்குவப்பட்டு இருக்கிற ஒரு தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெரும் தலைவனாக தன்னை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்னைக்கு வந்து நிற்கிறார். அதனால ஒவ்வொரு மாவட்டமாக அவர் வந்து ரெண்டு விதமா நடந்தது. ஒவ்வொரு மாவட்டமாக அண்ணன் போனாரு, அது ஒரு ரவுண்டு. அது முடிஞ்சு ஒவ்வொரு மாவட்டமாக அண்ணனை நோக்கி எல்லாரையும் அழைச்சு திரும்ப பேசிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இந்த செயல்பாடுகள் எல்லாம் தமிழக அரசியலில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத செயல்பாடுகள். அதனாலதான் கட்சியிலிருந்து நீக்கப்படுறவங்களை பத்தின கவலை எல்லாம் யாருக்கும் கிடையாது. ஆனா பொறுப்பாளர்கள் வந்து சந்திக்கும் போதே அதிமுக பாஜக கூட்டணியில இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடக்கிறதா ஒரு முக்கியமான நாளிதழ் செய்தி வெளியிட்டு இருக்கு. அது ஒரு நகைச்சுவை நாளிதழ். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து சீமானை எப்படியாவது முன்னாடி எல்லாம் சீமான் என்கிற ஒரு லட்சக்கணக்கான பேரை திரட்டுவோம், ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். ஒரு சின்ன துண்டு துக்குடாவில் கூட எங்க அண்ணன் பேரை போட மாட்டாங்க. அப்பதான் நாங்க முடிவு பண்ணோம், நமக்கு நாமே ஊடகம், இணையதளங்கள்ல இறங்கணும், ஐடி இங்க வலுப்படுத்தணும். இன்னைக்கு தமிழகத்திலேயே அதாவது தகவல் தொழில்நுட்ப அணி மிக வலுவா இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். புரியுதுங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் தகவல் தொழில்நுட்ப அணி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டமும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகவல் தொழில்நுட்ப அணி இருக்கு. புரியுதுங்களா? எப்படி வந்து இளைஞர் அணி இருக்குதோ அதே அளவுக்கு வலுவாக தகவல் தொழில்நுட்ப அணி இருக்கு. அதன் பிறகு நடந்த புரட்சி என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த அலைபேசியை எடுத்தீங்கனாலும் எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பாரு.
ஆமா, எங்க அண்ணன் வந்துகிட்டே இருப்பாரு. நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். இணையதளத்தை எங்கள் ஊடகமாக நாங்கள் மாற்றிவிட்டோம். இணையதளத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்போ தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படுகிற நாளிதழ்கள்லாம் ஏதாவது தப்பாவது சீமானை பத்தி ஒரு செய்தி போட்டணுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலதான் தப்பா செய்தியை போட்டுட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பானது. சரி, பொய் செய்தி. சரிண்ணே. பல்வேறு தகவல்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி, வணக்கம் தம்பி.